ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயன காலம் ஆரம்பமாகிறது. ஆடி முதல் மார்கழி வரை, அதாவது சூரியன் தெற்கு பக்கமாக வலம் வருவது. ஆடி மாதம் பிறக்கும் நட்சத்திரம் ஹஸ்தம். சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் பிரவேசிக்கும் இந்த புண்ணியமான நாளில் செய்யப்படும் தானம், பித்ரு தர்ப்பணம் போன்றவைகளுக்கு விசேஷமான பலன் உண்டு. இந்த மாதத்தை கர்க்கட மாதம், ஆஷாட மாதம், சக்தி மாதம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றன. கேரள மாநிலத்தில் மக்கள் ஆடி மாதத்தை இராமாயண மாத காலமாக கருதுகின்றார்கள். வேத பாராயணங்கள், மந்திரங்கள், வழிபாடுகள், பூஜைகள் போன்றவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது. இம்மாதத்தில் பிராணவாயுவின் சக்தி வழக்கத்தை விட கூடுதலாக இருப்பதால் ஜீவ ஆதார சக்தி அதிகமுள்ள மாதமாகவும் இது கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் புனித நதிகளில் நீராடுவது வழக்கம், புண்ணியமும் கூட. ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது. கிராமப்புற தெய்வங்களான அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசுவாமி உள்ளிட்ட கிராம தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது இந்த மாதத்தில்தான். ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி 18, ஆடி அமாவாசை, ஆடி பூரம் என ஏராளமான சிறப்பு வழிபாடு நாட்களை கொண்டது இந்த ஆடி மாதம். இந்த மாதத்தை அடிப்படையாக கொண்டுத்தான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தி வந்திருக்கின்றனர். ஆடி மாதம் பூமாதேவி அவதரித்த மாதம். சக்தி என்று போற்றப்படும் அம்பிகை மகா சக்தியாக திகழும் பிரீத்தியான மாதம். பண்டிகைகளின் ஆரம்ப மாதம். எனவே ஆடி மாதத்தின் முதல் நாளை ஆடிப்பண்டிகை என்று அழைப்பது வழக்கம். சக்தி முதலான 9 தெய்வங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக பூஜை, வழிபாடுகள், பிரார்த்தனைகள் போன்றவைகள் நடத்தப்படும் மாதம் இந்த ஆடி மாதம். தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கும் இந்த ஆடி மாதத்தில் சூரியனின் இருந்து வெளிப்படும் சூட்சும சக்திகள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்கின்றனர். ஆடியில் விதைத்தால் பருவமழை மற்றும் ஆறுகளில் வரும் தண்ணீரால் பயிர்கள் செழித்து தை மாத அறுவடையில் நல்ல மகசூல் கிடைக்கும் என்பதால் ஆடிப்பட்டம் தேடி விதை என்னும் சொல்லாடல் வழக்கில் இருந்து வருகிறது. அம்மியே பறக்கும் ஆடிக்காற்றில் தொற்று நோய்களும் வேகமாக பரவும் என்பதால் வீடுகளின் முன்பு வேப்பிலை கட்டப்படுகிறது. ஆஷாட மாதம் என்று கூறப்படும் இந்த ஆடி மாதம் சக்தி மாதமாக வழிபட வேண்டுமென்று ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கு அனுக்கிரகம் செய்ததின் காரணமாக ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த எலுமிச்சம்பழம், கூழ் ஆகியவற்றை அர்ப்பணிக்கப்படுகிறது. இதில் விஞ்ஞான ரீதியாக ஒரு காரணமும் உண்டு. இந்த நாட்களில் உஷ்ணம் கூடியிருக்கும் ஆடி கூழை சாப்பிடும்போது அது உஷ்ணத்தை குறைத்து உடலை சீரான வெப்பநிலையில் வைத்திருக்கும். தீய சக்திகளையும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்களையும் அழிக்கும் மருத்துவ குணம் இவைகளுக்கு உண்டு. அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்தல் வட மாநிலங்களில் முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு ஆகிய நாட்களில் விரதம் இருந்தும், வேப்பிலை ஆடை தரித்தும், அலகு குத்தியும், தீமிதி திருவிழா எடுத்தும் வேண்டிக் கொள்வது, பால் குடம் எடுப்பது, பொங்கலிடுவது போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை என்பது அம்பாளுக்குரிய சிறந்த நாள். இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்தவைகளாக கருதப்படுகின்றன. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும். மறைந்த முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை நாளில் பித்திருக்கடன் திதி கொடுத்து ஆறுகடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடுவதும் முக்கிய நிகழ்வு. ஆடி மாதம் செவ்வாயன்று இளம் பெண்கள் ஒன்று கூடி குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கவும், திருமணம் கைகூடவும், திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் பெறவும், கணவன் நீண்ட ஆயுள் பெறவும் ஔவையார் நோன்பு என்ற பெயரில் விரதம் கடைபிடிக்கின்றனர். ஆடி பௌர்ணமி தினத்தன்றுதான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்கிறது. எனவே இதனையொட்டி ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ஆடி மாத சுக்லபட்ச ஏகாதேசி அன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். ஆடி மாத சுக்லபட்ச தசமி அன்று திக் வேதா விரதம் மேற்கொண்டு திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும். ஆடி மாத சுக்லபட்ச திரியோதசி அன்று பார்வதி தேவியை வழிபட்டு விரதம் இருந்தால் எண்ணிய காரியம் கைகூடும். ஆடி மாத சுக்லபட்ச ஏகாதேசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதேசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவது,
ஆடி மாத சுக்லபட்ச துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதமிருந்தால் செல்வம் பெருகும். ஆடி செவ்வாய் கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். வீட்டில் ஏற்றக்கூடாது. ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வணங்கினால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஆடி மாதம் முத்து மாரியம்மனை மனதார வழிபட்டால் திருஷ்டிகள் விலகும். ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாட்களில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நிறைவேறும். வீட்டில் சகல செல்வங்களும் நிறையும். ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டாகும். ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டிற்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும். ஆடி மாதம் குத்து விளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும். ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி மறவாமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் நீராடி சாணத்தில் பிள்ளையார் பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்பு விநாயகரை பூஜிக்க வேண்டும். வாழை இலை மீது விநாயகரை வழிபட செல்வம் கொழிக்கும். ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்த மாலை அணிவித்து மூங்கிலரிசி பாயாசம் வைத்து வழிபட்டால் எப்படிப்பட்ட பகையும் விலகும். ஆடி மாத பௌர்ணமி என்று குருவுக்கெல்லாம் குருவான வியாசரை வணங்கினால் கல்வி வளம் அதிகரிக்கும். ஆடி மாதம் வளர்பிறை நாட்களில் வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஆடி கடைசி வெள்ளி மகாலட்சுமிக்கு உரியது. திருமணமான பெண்கள் நோன்பு இருந்து படையல் படைத்து சுமங்கலிக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பது வழக்கம். ஆடி கிருத்திகை முருகனுக்கு சிறப்பானது. ஆடி என்பது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது. இதனால் இது பீட மாதம். இதனை அறியாமல் பீடை மாதம் என்று ஒதுக்கிவிட்டிருக்கின்றனர். பீடு நடைபோடும் மாதம் அது. சிவனிடம் பார்வதி தேவி அவர் தேகத்தில் பாதியை மகாவிஷ்ணுக்கே அளிக்க வேண்டும் என கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பார்வதியிடம் பொதிகை மலையில் தவம் இருந்தால் உனது வேண்டுகோள் நிறைவேறும் என கூற பார்வதி தேவியும் ஊசி முனையில் கடுந்தவம் செய்தாள். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி பௌர்ணமி அன்று பார்வதி தேவிக்கு சங்கர நாராயணராக காட்சியளித்தார். இந்த நாளை ஆடித்த பசு என்ற பெயரில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் 12 நாட்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். ஹரியும் சிவனும் ஒன்றே என்னும் தத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலையில் உள்ள முருகன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளியில் முருகனுக்கு கூடை கூடையாக மலர்கள் கொட்டி அபிஷேகம் செய்வார்கள். கஜேந்திர யானையை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதி மூலமே என அபயமிட்டு கதறவே திருமால் தன் சக்கராயுதத்தை ஏவி அந்த முதலையை கொன்று யானையை காப்பாற்றினார். இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் திருத்தலங்களிலும் கஜேந்திர மோட்சம் வைபவம் நடத்தப்படுகிறது. கருடாழ்வார் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அவரது பிறந்த தினம் கருட பஞ்சமி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் நாயனார் ஆகியோர் கையிலையை அடைந்தது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில். ஷீரடியில் பாபாவிற்கு தினமும் உற்சவம் நடக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் சுபகாரியங்களை செய்வோர் வாழ்வில் வளம் காண்பார் என்பது சர்வ நிச்சயம். ஓம் ஸ்ரீ